நேற்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் சோல்ட் ஆயிருக்காங்க, அன்சோல்ட் ஆயிருக்காங்க. இதில் சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே எடுத்த பிளேயர்ஸ்லாம் ஒர்த்தா இல்லையான்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கொஞ்சம் சின்ன சேனல் தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கே கொடுத்துருங்க. இந்த ஆக்ஷனில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த அகில் ஹுசைன் வேற பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸான 2 கோல் வாங்கியிருந்தாங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அதோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ஜடேஜாமே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போடுவார். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டர்ல இருக்கு டீமுக்கு தான் யூஸ்ஃபுல் ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. சிஎஸ்கே பிரான்ச்சைஸான டிஎஸ்கே ஜேஎஸ்கே ரெண்டுக்குமே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ண போறாரு. இவருக்கு அடுத்து சிஎஸ்கே இந்தியன் அன்கேப்டு ஆல்ரவுண்டர் பிளேயரான பிரசாந்த் ஈரோ வாங்கியிருந்தாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா மும்பை, எல்ஹெச், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச்னு எக்கச்சக்கமான டீம் மீட் பண்ணாங்க. சிஎஸ்கே எல்லா டீம்ஸோடையும் போட்டி போட்டு ஃபைனலாக பிரசாந்த் ஈரோ 14.20 கோடிக்கு வாங்கினாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பண்ணுவார். அதோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் இறங்கி பிக் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு வரண்ட. அதோட ஒரு பியூர் பேட்ஸ்மேனாவே பிளேயிங் லெவலில் ஆடலாம், அந்த அளவுக்கு பேட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூபி T20 லீக்லையும் சரி, இந்தியா அண்டர்-23 அண்ட் SM18 எங்கே போனாலும் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல பை தான், ஆனால் கொஞ்சம் ஓவர் பெய்டு. என்ன பண்ணுறது, மினி ஆக்ஷனாலே கொஞ்சம் சின்ன பிளேயருக்கு கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். டேலண்ட்டு, எபிலிட்டின்னு எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எப்படி ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸாக மாறுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் வாங்கினா அதே கையோட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இன்னொரு இந்தியன் அன்கேப்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான கார்த்திக் சர்மாவையும் வாங்கினாங்க. இவரையுமே சிஎஸ்கேலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக வாங்க முடியல. இவருக்குமே பார்த்தீங்கன்னா எல்ஹெச், கேகேஆர், எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச்னு எக்கச்சக்கமான டீம் போட்டிக்கு வந்தாங்க. இவங்களெல்லாம் ஒரு வழியாக அப்படியே முட்டி மோதி கடைசி இவரையுமே 14.20 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க சிஎஸ்கே. இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா வயசு 19. இவர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிலையும் சரி எஸ்எம்டிலையும் சரி ஒரு சிக்ஸர்ஸாக அடிச்சு குமிச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டிங் ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹையாக ரேட் பண்ணுறாங்க. அதனால மட்டுமே சிஎஸ்கே வரைக்கும் 14.20 கோடி கொடுத்து எடுக்கல. டோனிக்கு பிறகு சிஎஸ்கே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ டோனி இருக்கும் போதும் சரி, டோனி ரிட்டையர் ஆனது பிறகு சரி, சிஎஸ்கேட அடுத்த ஃபினிஷராக இவர் தான் இருக்க போறாரு. சிஎஸ்கே அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு இந்த ஆக்ஷனில் அவர் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அவர் மேலே நம்பிக்கையை காப்பாற்றாரு நம்ம எல்லாம் நம்பலாம். அதோட ஐபிஎல் ஆக்ஷன் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அன்கட் பிளேயர்ஸில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் இவர் தான். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சைலண்டாக சம்பவம் பண்ணாங்க. அது யாரும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷாட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் மேத்யூ ஷாட்டை சிஎஸ்கே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மியாக்ஷனில் சிஎஸ்கே மேத்யூ ஷாட் வாங்கியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பேஸ் பிரைஸான 1.50 கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். இவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 1 டவுன் மிடில் ஆர்டர் எங்கே வேணாலும் பேட்டிங் ஆட வைக்கலாம். ஆஸ்திரேலியாவில் பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் ஈஸியாக 6 அடிப்பார். அதோட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் நேஷனல் டீமுக்கு கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ சிஎஸ்கே கரெக்டான டைமில் நேக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க அவரை. இவர் பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடுவார். எங்கேயாவது ஸ்பின்னிங் ட்ராக்லாம் மாட்டினுச்சுன்னா இவர் 2 ஈஸியாக 2-3 ஓவர் வாங்கலாம். அதோட ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ்காண்டு ஐபிஎல் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஐபிஎலுக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகிடுவார். ஆனால் இவர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெவால் பிரீஸுக்கு ஒரு பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்க. எங்கேயாவது அங்கங்கே டீம் காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணி இவரையும் பிரீவிஸையும் சேர்ந்து ப்ளே பண்ண விட்டாங்கன்னா மிடில் ஆர்டரில் 6க்கு பஞ்சமே இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டரான அமன் கான சிஎஸ்கே 40 லட்சத்துக்கு வாங்கினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெல்லிக்காண்டு ஐபிஎல் கூட ப்ளே பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே பவுல் பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸைட்டிங் பிளேயர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் பிளேயர் தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அவரை அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இவர் எப்படா எடுத்தீங்கிற மாதிரி சர்ப்ரைஸ்க்கான பேஸ் பிரைஸான 75 லட்சத்துக்கு வாங்கியிருந்தாங்க சிஎஸ்கே. இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அதோட ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்சோல்டாக இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு ஆக்சிலேட் ஆக்ஷனில் போய் பிக் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 15 பால் 50 போட்டிருந்தாரு. ஹரியானாக்கு அகேன்ஸ்டாக 18 பால் 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவரோட T20 கேமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. ஆனால் இவருமே ஒரு பேக்கப் பிளேயராக தான் இருக்க போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பாஸ் பவுலரான மேட் கண்டியா பேஸ் பிரைஸான 2 கோடிக்கு சிஎஸ்கே வாங்கினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே ஸ்குவாடில் இருந்திருக்காரு. கரண்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து ஆல் 3 ஃபார்மேட்ஸில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பாலை உள்டையும் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். நல்ல கார் லெங்த்தில் பவுல் பண்ணுவார். அதோட பார்த்தீங்கன்னா டெத் ஓவருமே கொஞ்சம் டீசெண்டாக போடுவார். இவர் இப்போதைக்கு ஒரு நேத்தன் எல்லிஸுக்கு பேக்கப்பாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் சொல்ல முடியாது, ஐபிஎல் டயத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நேத்தன் எல்லிஸுக்கு பதிலாக இவர் ப்ளே பண்ணாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் கிடையாது. அடுத்த போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் லெக் ஸ்பின்னரான ராகுல் சக்கரா 5.20 கோடி கொடுத்து வாங்கினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லெக் ஸ்பின்னர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ், மும்பை, எஸ்ஆர்ஹெச்னு எக்கச்சக்கமான டைமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு. அதோட ஆக்ஷனுக்கு மேலே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சென்னையில் எனக்கு டீசெண்டான பவுலிங் ரெக்கார்டு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனோட டீமு, அதனால் சிஎஸ்கேக்கு நான் ப்ளே பண்ண விரும்புகிறேன். அப்படி இல்லைன்னா அவரோட ஹோம் டவுன் டீமான ஆர்ஆருக்கு ப்ளே பண்ண விரும்புகிறேன்னு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு. இவர் அப்படி சொன்னதாலேயும் முதல்ல சிஎஸ்கே இந்த ஆக்ஷனில் பிக் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கேல ஒரு பேக்கப் பிளேயர் தான் இருக்க போகிறாரு.
தேவைப்பட்ட ஸ்பின்னிங் கிரவுண்டாக இருந்தால் ஒரு சில மேட்ச் ப்ளே பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாரி கடைசியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கே. இவர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சேர்ந்த பாஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்டாக் பாக்ஸ். இவரை பார்த்தீங்கன்னா பேஸ் பிரைஸான 75 லட்சத்துக்கு சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்விங் பவுலரு. ரீசெண்ட் டேஸில் தான் நியூசிலாந்துக்காண்டி டெபியூட் பண்ணார். இவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இங்கிலாந்து பேட்ஸ்மேனை திணற விட்டாருன்னு தான் சொல்லணும். இவர் இன்ஸ்விங் போகிறாரா அவுட் ஸ்விங் போகிறாருன்னு பேட்ஸ்மேனால கெஸ் பண்ணவே முடியலை. எப்படியோ சிஎஸ்கே கோச் ஸ்டீபன் பிலிம் நியூசிலாந்து ஒரு தரமான பிளேயர் தூக்கிட்டு வந்திருக்காரு. இவர் மட்டும் சிஎஸ்கே கிளிக் ஆகிட்டாருன்னா பவர் பிளேயில் இவர் ஒரு பக்கம் கலீல் அகமது ஒரு பக்கம் பாதி மேட்சை பவர் பிளேயிலே முடிச்சிட்டாங்க 2 பேரும். ஸோ காய்ஸ், சிஎஸ்கேட இந்த ஆக்ஷனுக்கு நீங்கள் 10க்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அப்படியே சிஎஸ்கே வாங்கின பிளேஸில் எது பெஸ்ட் பையனு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ்.